யாழ்ப்பாணத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கா அப்படின்னு தேடி வர அளவுக்கு இது பாப்புலர் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்ரீலங்கன் ஃபுட், நிறைய சாப்பிட்ருக்கேன். எனக்கு 10 ஏக்கர் இந்த 10 ஏக்கரை சுற்றி பார்க்குறேன்டா உண்மையிலே முடியாத காரியம்னு சொல்லலாம். பொழுதுபோக்கு எங்களுக்கு இதை விட வேறு என்ன பொழுதுபோக்கு ஒன்று இதுக்குள்ள சுற்றி பார்க்கவே எங்களுக்கு பொழுது போயிடும். மாங்காய் கண்ட உடனே ஆட்டையே போடக்கூடாது, அப்படியே போயிடும். இருக்குது. இனிமேல் நான் எப்போ ஜாப்னா வந்தாலும் நான் இங்கே தான் தங்குவேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்கிறத ரொம்ப பெருமைப்படுறேன். இவ்வளோ நாள் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். நான் வராமல் இப்படி சுற்றி வர பாருங்க. இந்த அளவு கணக்கு இல்லாமல் அப்பா போய்க்கொண்டு ஏன்னா இப்போ என்ன அக்காவும் பார்த்தீங்கன்னா அப்பா சுட்டு காலேஜ் போனாங்க. சாப்பாடுங்க எல்லாமே நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. அந்த சம்பல் ரொம்ப பிடிக்கும். உண்மையான ஃப்ரெஷ் மாம்பழத்தை அப்படியே அடிச்சு தந்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் வெளிநாட்டில் இருந்து வந்தாலும் சரி இங்கே ஒருக்கா வந்து நின்றுட்டு போயிருந்தீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். என்ஜாய் பண்ணி நம்ம அது மட்டுமே எனக்கு தெரியுது. வணக்கம் ராவலே, நான் உங்கள் தவறேன். நான் உங்கள் சங்கவி. இப்ப நாங்கள் எந்த இடத்துக்கு வந்துக்கிறோம்? யாழ்ப்பாணம் மிருசுவிலுக்கு தான் வந்திருக்கோம். அதுவும் நாங்கள் எங்க வந்திருக்கோம் சங்கவி? மிருசுவில்ல இருக்கிற மேங்கோ மேன்ஷனுக்கு தான் வந்திருக்கிறோம். பாத்தீங்கன்னா ஒரு மிக பிரம்மாண்டமான ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கர்ல பண்ணை அமைப்பு முறையில பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் அமைச்சிருக்கு. நம்ம அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா மாமரம், தென்னை மரம், அதோட சேர்ந்து நிறைய ஆக்டிவிட்டிஸோட ஒரு ஹோட்டல் இருக்கு. அதைத்தான் நாங்க பார்க்க வந்திருக்கிறோம். நிறைய இருக்கு பாத்தீங்கன்னா இங்க வந்து ரெஸ்டாரண்ட் இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் புக்கிங் இருக்கு, சிறுவர்களுக்கான ஒரு விளையாடுறதுக்கான இடம் இருக்குன்னு சொல்லலாம். அப்படி எல்லாத்தையும் அடக்கி இந்த மேங்கோ மேன்ஷனை தான் நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மேங்கோ மேன்ஷன் எங்க இருக்குண்டா யாழ்ப்பாணத்துல மிருசுவில்லான்னு இருக்குது. முக்கியமா நீங்க மிருசுவில்ல வந்தீங்களா இருந்தால் இதுல ஆசைப்பிள்ளை ஏற்றம் இருக்குது. மிருசுவில் அடியில நீங்க வந்தீங்கன்னா ஆசைப்பிள்ளை ஏற்றம், அதுக்கு எதிராக தான் ஏனையின் வீதி அருகோடைய பாத்தீங்கன்னா மேங்கோ மேன்ஷன் ஹோட்டல் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு மிகவும் பிரம்மாண்டமான ஹோட்டல்னு சொல்லலாம். அதே நிறைய இதுல வசதிகள் இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஹோட்டல்ல. இது என்ன மாதிரி இருக்குன்னா பார்க்க போறோம். முன்னுக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு நுழைவாயில் வந்து கொடுத்துருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா மாம்பழம் தான் லோகோவா கூட கொடுத்துருக்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க நிறைய மாமரங்கள் இருக்குன்னு சொல்லலாம், மாம்பழ தோட்டம் இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி பாருங்க உள்ளுக்கு நாங்கள் என்ன மாதிரியான வசதிகள் இருக்குன்னு பார்க்க போறோம். இப்படி வந்த மாதிரி இருந்தா ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு நுழைவாயில் பாருங்க. இந்த ஹோட்டல்ல முன்னழகே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். மேலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கோபுர அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். வித்தியாசமா வந்து செய்திருக்கணும். இந்த மேங்கோ மேன்ஷன்ன்ற அந்த மேங்கோவை வந்து ஒரு பிரதிநிதித்துவப்படுத்துற மாதிரி இதுல பாத்தீங்கன்னா மாமரம் முன்னுக்கு வந்த உடனே வாசல்ல பாத்தீங்கன்னா இதுல ஒரு மாமரம் முன்னிக்குது. அதே மாதிரி இங்க ஒரு சின்ன ஒரு மாமரம் நிக்குது, பூத்து இருக்கு. அதே மாதிரி பெரிய மாமரங்கள் உள்ளுக்கு நிறைய இருக்கு. சின்னலே நல்ல பூவா இருக்கு. பாருங்க எவ்வளவு பூவா இருக்குண்டு. அதோட பாத்தீங்கன்னா இந்த மேங்கோ மேன்ஷன்ல என்னென்ன வசதிகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா முதலாவது பாத்தீங்கன்னா நாங்க வந்து தங்குமிடம், அதாவது வந்து ஹோட்டல்ஸ் புக்கிங் வந்து இங்க நாங்க வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இங்கால பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்கு. அதே மாதிரி இங்கால பாத்தீங்கன்னா ஸ்விமிங் பூல் இருக்கு, நிறைய தோட்டங்கள் இருக்குன்னு சொல்லலாம். நாங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணி விட்டுட்டு போற மாதிரியான ஒரு இடம் மாதிரி தான் இந்த மேங்கோ மேன்ஷன் வந்து இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். அங்கால பாத்தீங்கன்னா போட்டோ ஷூட்டிங் எல்லாம் நடக்குதுன்னு காலை நேரத்துல வந்து இருக்கிறோம். இந்த நேரத்துலயும் போட்டோ ஷூட்டிங் எல்லாம் செய்து கொண்டிருக்கணும். அதோட நாங்கள் இங்க வந்தோடனே நாங்க ஒரு உணர்ந்த ஒரு விஷயம் என்னன்னா இது ஒரு பூங்காக்கு வந்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங் வந்து வருது. அதுக்கிட்ட மாதிரி வந்து அமைச்சிருக்கீங்கன்னா முன்னுக்கு வந்த உடனே பாருங்க இது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு இந்த ஹோட்டல் வந்து பாருங்க. இதுதான் இந்த ஹோட்டல்ல நுழைவாயில்னு சொல்லி நாங்க வந்து ஒரு ரூம்ஸுக்கு போறதுக்கான லிஃப்ட் பாத்தீங்கன்னா கண்ணாடி லிஃப்ட். இந்த லிஃப்ட்ல நாங்க போய்களே இந்த மேங்கோ மேன்ஷன் முழு அழகையுமே ரசிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி தான் இந்த லிஃப்ட்டை வந்து வடிவமைச்சிருக்கோம். அது வந்து வெளியிலேயே கொடுத்துருக்கணும். என்ன நாங்க என்ன உள்ளுக்க போகாம காட்டுறோம்னு பாத்தீங்கன்னா வெளியிலேயே நிறைய விடயங்கள் வந்து இங்கே இருக்குன்னு சொல்லலாம். பாருங்க இந்த லிஃப்ட்டை பாருங்க வெளியிலேயே கொடுத்துருக்கணும். இதுலயே ஆக்கள் போய் வரீங்க பாத்தீங்கன்னா தெரியும். லிஃப்ட் வசதி வந்து கண்ணாடி லிஃப்ட் வசதி. அப்படி எங்கால பார்த்த மாதிரி இருந்தால் நீச்சல் தடாம எல்லாம் இருக்கு. என்ன வடிவா இருக்கு இந்த இடம். நாங்க ஸ்விம்மிங் பூலுக்கு தான் போகிறோம். இந்த அழகிய இடத்துல வந்து ஒரு நீச்சல் தடாமன்னு இருக்கு. பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்டிங் எல்லாம் நடந்து கொண்டிருக்கேன். இப்போ நான் காலம நேரத்துக்கு வந்திருக்கேன். எனக்கு காலம் 7:30 வந்திருக்கேனே சங்கவி. இந்த 7:30 நேரத்துலையும் இங்கே மக்கள் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. 7:30 வந்து இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட், அதாவது வந்து வெட்டிங், அதே மாதிரி சாமத்திய வீடு அப்படியான ஃபோட்டோ ஷூட், ஏதாவது ஃபோட்டோ ஷூட் செய்யறதுனால இங்கே செய்து கொள்ளக்கூடிய ஏன்னா நிறைய இடங்கள் இருக்கு ஃபோட்டோ ஷூட் செய்யறதுக்கு வசதிகள் நிறைய இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நீச்சல் தடாமல் இருக்கு. நல்லா இருக்குண்ணே. பாருங்க எப்படி கிளீனா இருக்குன்னு. குளிச்சுட்டு நாங்கள் உடுப்பல் மாத்திரக்கிட்ட மாதிரியா ட்ரெஸ்ஸிங் ரூமும் இருக்கு. இந்த நீச்சல் தடாகத்தை சுத்தியே நிறைய மாமரம் வச்சிருக்கீங்க, நட்டுருக்கிறேன். அப்படிங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது எல்லாமே சுத்தி வர வந்து ஒவ்வொரு வகையான இனங்கள் மாமரங்கள் அப்படியே வச்சிருக்கேன். நல்லா இருக்கு. மாம்பழம் யாருக்கு தான் பிடிக்காது. உண்மைதான். இப்படி நாங்க நீச்சல் தடாகத்தோட அப்படியே இங்கால வந்தோம்டா இங்கால ரெஸ்டாரண்ட்டுகள் இருக்கு. அது வந்து நல்ல அழகான ரெஸ்டாரண்ட் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. எனக்கு இங்க வந்த உடனே ஒரு உணர்வு தோணுது. என்னன்னா
நாங்கள் வெளிநாட்டில் போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான உணர்வு வந்து இங்கே இருக்கு. ஏன்னாடா இங்கே இருக்கிற மலேசியா தாய்லாந்து பக்கம் போன அந்த ஒரு உணர்வு வருது. என்னன்னா அதுக்கேற்ற மாதிரியே அழகா வந்து இந்த உள் அமைப்புகளை வந்து செய்திருக்கணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் காட்டுறேன், அதே மாதிரி ஒரு பார்ட்டி கோல் மாதிரி தான் இதை செய்திருக்கணும்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விசேஷங்கள் செய்கிறீங்கன்னா கூட இதில் வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஒரு மிக பிரம்மாண்டமாக இருக்குது. அதுக்கு பெரிய பார்ட்டிகோ பெரிய பார்ட்டியால் அதில் செய்து கொள்ளலாம். ஏதாவது நீங்கள் ஃபங்க்ஷன் செய்கிறீங்க கூட வந்து செய்து கொள்ளுவோம். இவ்வளோ பேர் இருக்கலாமே. அது நல்லா இருக்கு. லைட்டிங் செட்டப் எல்லாம் இருக்குது. அதே வந்து ஒரு சின்ன ஒரு தடாக மாதிரி வச்சுக்கணும், நீர் தடாக மாதிரி பாருங்க எப்படி இருக்குண்டு. இப்படியே இங்கால வந்தோம்டாங்கால ஓலை குடிசையிலையும் கூட இந்த ரெஸ்டாரண்ட் அமைப்புகள் வந்து வச்சிருக்கணும். இப்படியே வருங்க. இப்படி சுற்றி வர எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா மாமரங்கள்லாம் பசுமையாக இருக்குது. அதான் இதில் இருக்கிற ஒரு விடயம்னு சொல்லலாம். நாங்கள் மேங்கோ மேன்ஷன் ஹோட்டலுக்குள்ளே தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளுக்கு போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிசப்ஷனுக்குலாம் போகிறோம். வேணாம் பாருங்க எப்படி இருக்குன்னு உள்ள போய் பார்ப்போம். முன்னுக்கு வந்த உடனே உள்ளவே கிளாஸ் ஃபிட்டிங் ரூம். கிளாஸ் ஃபிட்டிங் தான் உள்ள. அதில் இருந்து பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன். பாருங்க எப்படி இருக்குண்டு. படியாலயம் வந்து மேலே போய்க்கூடிய மரப்படி வந்து போட்டிருக்கு. உள்ளாலயம் வந்து போகலாம் இப்படி. அதே மாதிரி லிஃப்ட்டும் இருக்கு. ஓய்வு எடுத்துட்டு அப்படியே நீங்கள் ரூம்ஸுக்கும் போகலாம். இந்த ஷோவாக்கல்ல இருந்துட்டு இந்த ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு ரூம்ஸ் போய் பார்ப்போம். இப்போ நாங்கள் ரூம்ஸுக்கு போகிறோம். அது வந்து நாங்கள் லிஃப்ட்லாம் போக போகிறோம். அந்த கண்ணாடி லிஃப்ட் இருக்குல்ல அதெல்லாம் போகிறோம்னு சொல்லலாம். வாங்க அப்படியே அண்ணா தாங்களை கூட்டின்னு வரேன். அப்படியே வந்து வியூவை காட்டி கொண்டு வரோம். சரியோ எங்களை காட்டில வியூவை பாருங்க எப்படி இருக்குண்டு. பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் டொப்புக்கு போகிறோம். மேல வந்து உங்களுக்கு மொட்டை மாடியை காட்டிட்டு அடுத்ததை காட்டுவோம். இருந்துச்சு பாருங்க எப்படி இருக்குண்டு. நல்லா இருக்கா? கட்டாயம் இந்த வியூவாக இந்த வியூ நல்லா இருக்கு. இங்கே பாருங்க இப்படியா இருக்கு. லிஃப்ட்டை திறந்த மட்டும் ஏதோ வெளிநாட்டு ஹோட்டலுக்கு வந்தமேங்கிறங்க. கண்ணாடிக்குள்ளால உள்ளுக்க வரோம். இங்கே பாருங்க மொட்டை மாடி எப்படி இருக்குது. உள்ள வந்து இதுலேயும் வந்து என்ன சொல்றது, இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் டைப்லாம் அமைச்சுக்கிறீங்க. என்ன இதில் வந்து நைட் டைமில் அதே மாதிரி பகல் டைம்லேயே வந்து சாப்பிடலாம். கொஞ்சம் காலமணி நேரங்கள் அதே மாதிரி நைட் டைம் ஈவினிங் டைமில் வந்து இதுக்கெல்லாம் சாப்பிட்றத விட முக்கியம் வந்து இந்த வியூவை வந்து ரசிக்கிறதா முக்கியம்னு சொல்லலாம். அஞ்சா இருங்க இப்படியே சுற்றி வர பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை பசையல்ன்னு இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு தான் இதில் இருந்து பார்க்க தெரியுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாமரங்களும் தெரியுது. அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயல்கள் எப்படி அழகாக இருக்குன்னு. சங்க வியூ பார்க்க போயிட்டா எப்படி இருக்கு சங்க வியூ? நல்லா இருக்கு. நல்லா இருக்கேண்ணா. ஏதோ வேற நாட்டுக்கு வந்த மாதிரியும் ஒரு ஃபீல். நல்ல குளிர் காத்தடிக்குது. மொட்டை மாடியில குடில் மாதிரியும் அமைச்சிருக்கோம். இந்த குடிலுக்குள்ள குடிலும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் டைப்லாம் அமைச்சிருக்கணும்னு சொல்லலாம். இங்கே வாங்க அப்படியே நீங்க சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வந்து அமைச்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே ஃபேனுகள் லைட்டிங் எல்லாம் கொடுத்துருக்கணும்னு சொல்லலாம். இப்போ நைட் டைமில் வந்து ஒரு நேரத்தை செலவழிக்கிறீங்கட்டா கூட நல்லா இருக்கும். நானும் இப்படியான ஹோட்டல் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். குடில்கள் இருக்கு. பார்த்தீங்கன்னா செங்கல்லால் அப்படியே கட்டின மாதிரி தான் இருக்குண்ணே. அப்படி வந்து அந்த டிசைன் வந்து கொடுத்துருக்கீங்கன்னா இப்படியே வந்தோம்னா இங்கால நாங்கள் A9 வீதியை பார்த்துக்கொள்ளலாம். அமைஞ்சு பாருங்க A9 வீதி. நாங்கள் வர்ற பாதையெல்லாம் பார்க்கலாம். A9 அளவுல வாகனங்கள் போட்டு பாருங்க அப்படியே. இந்த A9 போறீங்கன்னு சொன்னா இந்த மேங்கோ மேன்ஷன் சொல்லி இந்த பேர் பலகை தெரியும். ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த பேர் பலகை வந்து கொடுத்துருக்குன்னா உங்களுக்கு இப்போ நாங்கள் மொட்டை மாடி காட்டிட்டோம். அடுத்தது வந்து இந்த மேங்கோ மேன்ஷன் ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு தான் போக போகிறோம். பார்த்தீங்கன்னா அண்ணாங்களுக்கு சுற்றி காட்டுற இந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் முதலாவது தளத்துக்கு தான் வந்திருக்கோம். முன்னுக்கே வந்து ஒரு பல்கனி செட்டப் வந்து கொடுத்துருக்குன்னா அதுலேயே வந்து ஓய்வு எடுத்திருக்கக்கூடிய மாதிரியான கதிரை வேறுங்க நல்லா இருக்கு. அதில் அதே மாதிரி இப்படி நாங்கள் இந்த பல்கனிலே நாங்கள் இருக்கலாம், ரெண்டு பார்க்கலாம். அப்படியே முன்னுக்கு இருக்கிற ரூம்ஸ் தான் காட்ட போகிறோம். முக்கியமாக சொல்ல போனால் நிறைய உறவுகள் வந்து என்னட்ட கேட்குறது வந்து A9 வீதியில் தங்குமிட வசதியில் வந்து காட்டுக்குன்னு சொல்லி. என்னோட யாழ்ப்பாணம் பிறகு இடவழியில் நின்று போகிறதுக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் A9 நீங்கள் வரைக்க வந்து மிருசிவியில் இந்த மேங்கோ மேன்ஷனில் வந்து நீங்கள் நின்று கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியா நிறைய வசதிகள் இருக்குது. இப்போ நாங்கள் அந்த ரூம்ஸில் தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கீ தான் வந்து கொடுத்துருக்கேன். பாருங்கள் எப்படி ரூம்ஸ் இருக்குண்டு. இது வந்து ஃபேமிலி ரூம். நல்லா கிங் பெட்டும் கொடுத்துருக்கேன். 2 கிங் பெட்.
பாருங்க அதே மாதிரி நல்ல விசாலமாக தான் இருக்குதுண்ணே. பெட்டியை பெட்டுன்னு சொல்லலாம். இல்லை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அட்டாச் பாத்ரூம் எல்லாம் வந்து கொடுத்துருக்கு. நம்ம முடிய வாங்க காட்டுறேன். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஏசி வந்துருக்கு. ஏர் கண்டிஷனில் கொடுத்துருக்கு. நம்ம பாத்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஹீட்டர் எல்லாமே இருக்கு. பாருங்க அப்படியே டீ நாங்கள் போட்டு குடிக்க ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரியும் ஹீட்டர் அதெல்லாம் வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த கதவோட டோரோட சேர்த்து கேமராவும் இருக்குது. இப்போ வெளியில ஏர் வந்திருக்கணும்னு தட்டினாலும் நாங்கள் பார்க்கலாம். ஏர் தட்டினு சொல்லி இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. வித்தியாசமா நல்ல ஸ்மார்ட்டா தான் இந்த ரூம்ஸ்களை வந்து வடிவம் வச்சிருக்கேன். எல்லாமே ஸ்மார்ட்டா இருக்குன்னு சொல்லலாம். அதோட பாத்தீங்கன்னா இந்த ரூம்ஸுக்கான டீப் ஃப்ரிட்ஜருமே இருக்கு. ஃப்ரிட்ஜ் வந்து தந்திருக்கணும். செப்பரேட்டா வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கு பாருங்க. இந்த இஞ்சாலையும் கொடுத்துருக்கணும். ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜும் கொடுத்துருக்கணும். பாருங்க ரூம்ஸுமே நல்ல லக்ஸரியா நல்ல கிளீன் அண்ட் நீட்டா இருக்குன்னு சொல்லலாம். நாங்க இங்க இருக்கிற டபுள் பெட் தான் பார்க்க போறோம். அது வந்து டபுள் ரூம். பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளே போகிறோம். பாருங்கள் இதுதான் வந்து டபுள் பெட்ரூம்னு சொல்லலாம். வேணா நல்லா இருக்குது பாருங்க. வந்து ஏர் கண்டிஷனோட வடிவாக கொடுத்துருக்கீங்க. வடிவாக இருக்கு. நல்லா இருக்குது. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்குது. அதே மாதிரி எல்லா வசதிகளும் வந்து வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா டீ போட்டு குடிக்கக்கூடிய மாதிரி அதே மாதிரி டிவிஎல் எல்லாமே இருக்குன்னு பாருங்கள். சைந்தவி மிஸ் தான் வரேன். எப்படி இருந்தது ஜெஃப்னா? நல்லா இருந்தது. எத்தனை தரமா இருங்க ஸ்ரீலங்கா? ஸ்ரீலங்காவுக்கு நிறைய வாட்டி வந்திருக்கேன். ஜாஃப்னாக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். எப்படி இருக்கு எங்க ஜெஃப்னா பார்த்து என்ன சொல்றீங்க? இன்னும் என்ன சொல்கிறது, இந்த ப்ரோக்ராம் நடந்திருந்தாலும் இன்னும் பயங்கர ஹாப்பியாக போயிருப்போம். பட் ஹோப்ஃபுல்லி வில் கம் பேக் அகைன் இன் வெரி சூன். வில் அனௌன்ஸ் த டேட் அண்ட் வில் நிச்சயமாக. உங்களை சுற்றிலாம் பார்க்கறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா இந்த டென்ஷனே இந்த டென்ஷனே ஜாஸ்தியாக இருந்ததுனால அடுத்த முறை வந்து கட்டாயம் உங்களோட ப்ரோக்ராம் வந்து இங்கே நடக்கும். நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. மற்றது ஹோட்டல் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஹோட்டல் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப எல்லாமே க்ரீனிஷாக நல்லா இருந்துச்சு. சாப்பாடு எப்படி இருந்தாங்க? சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீலங்கன் ஃபுட்டு நிறைய சாப்பிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. கட்டாயம் அடுத்த முறை வந்து நீங்கள் எல்லாமே வந்து நல்லபடியாக செய்யணும். தேங்க்யூ. வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களை நாங்கள் டிவியில் அதே மாதிரி உங்களோட இசையல் குரல் எல்லாத்தையும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். ரொம்ப ரசிச்சிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் நேரில் சந்திச்சு. மேங்கோ மேன்ஷன் வந்து அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்விம்மிங் பூலாக இருக்கட்டும், இந்த அவங்க ஏற்பாடு செஞ்ச இந்த கார்டனிங், ரூம் சர்வீஸ் அண்ட் ரூம்ஸ், இது ரொம்ப மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிற ஒரு இடம். நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும். அதனால் மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக ஒரு 2-3 நாள் யாழ்ப்பாணத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கா அப்படின்னு தேடி வர அளவுக்கு இது பாப்புலர் ஆகும். கண்டிப்பாக இந்த ஸ்டாஃபையும் நம்ம பாராட்டணும். ஸ்டாஃபுக்கு கூட ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. மனசுக்கு நிறைவாக இருக்குது. சந்தோஷம். குட் லக் மேன்ஷன், மேங்கோ மேன்ஷன். சிற்பி அவர்கள். வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மேங்கோ மேன்ஷன்லேருந்து பேசுகிறேன். இந்த என்விரான்மெண்ட்டு, இந்த ஆம்பியன்ஸு, அவங்களுடைய ரிசப்ஷன், அவங்களுடைய ரிசீவ் பண்ண விதம், கவனிச்சுக்கிட்ட விதம், ஒரு ஹோமில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ரியலி எல்லோரும் வந்து இங்கே தங்குங்க. இன் ஃபியூச்சர்ஸில் வந்து இது மிக பிரம்மாண்டமாக வரப்போகுது. உண்மையாகவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இனிமேல் நான் எப்போ ஜாஃப்னா வந்தாலும் நான் இங்கே தான் தங்குவேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ எல்லோரும் வந்து தங்குங்க, மகிழ்ச்சியாக இருங்க. வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாங்கள் நவீன் அண்ணையும் அதே மாதிரி குமார் அண்ணையும் சந்திச்சுக்கிறோம். நாங்கள் இசையால் தான் அண்ணையை நாங்கள் டிவி வழியாலும் பார்த்துருக்குறோம். ஆனால் இன்றைக்கு நேரில் சந்திச்சுக்கிறோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வணக்கம் நவீன் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? ஓகே, நல்லா இருக்கிறேண்ணா. எப்படி இருக்கண்ணா இலங்கை? ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு, எப்பவுமே வர்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே வர்றது. ஓகேண்ணா. அமைதியாக இருக்கும். ஓகே, ரொம்ப இங்கே வர்றதுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது. நிச்சயமாக உங்களோட இசையை நாங்கள் டிவியில் அதே மாதிரி மியூசிக்கெல்லாம் கேட்டுக்கிறோம். ஆனால் இன்றைக்கு உங்களை நேர கண்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை 2 பேரையும் அதே மாதிரி குமார் அண்ணாவும். என்ன மாதிரி இலங்கையில் உங்களுக்கு என்ன சாப்பாடு என்ன பிடிச்சு கொண்டுச்சு? உங்களுக்கு ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குண்டா? சாப்பாடு இங்கே எல்லாமே நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. அந்த சம்பல் ரொம்ப பிடிக்கும் இங்கே. அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. புட்டு. ஓகே ஓகே, சந்திச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணா. வணக்கம் அண்ணா குமார் அண்ணா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. நல்லா. இலங்கை எப்படி இருக்கு? இது நம்ம அந்த ட்ரெடிஷன் மாறாம நல்லா மெயின்டைன் பண்றாங்க. இந்த கிரீனிஷா இருக்கிறது எவ்வளவுதான் வந்து யூத் எல்லாம் எவ்வளவு படிச்சுட்டு எவ்வளவு இருந்தாலும் அந்த ட்ரெடிஷன் அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. ஊர்ல எப்பயுமே அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருக்கு. ஆமா.
அதே மாதிரி இந்த ஹோட்டல் என்ன மாதிரி இருக்கு? இங்க வந்து தங்கி இருக்கிறீங்க, அது எப்படி உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. மைண்டே ரொம்ப இங்க இருந்தா ஒரு மாதிரி அமைதியா இருக்கு. அமைதியா இருக்கு. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இங்க கூல் பண்ணிடுது. ஆமா. எல்லா ஹோட்டலுமே மோஸ்ட்லி தங்கன ஹோட்டல் எல்லாம் அப்படிதான் இருக்கு. அப்படியா இருக்கு. சந்தோஷம். ஓகே, ரொம்ப நன்றி அண்ணா. நன்றி 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 நன்றி. உங்களோட நீங்க பிறகு வாங்க இலங்கைக்கு சந்திப்பாங்க. மேங்கோ மேச்சன்ல வந்து சைந்தவி மேமையும் அதே மாதிரி மெனோசரையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சின்னு சொல்லலாம். உண்மையில நல்ல ஒரு இப்போ திடீர்னு இப்படி சந்திப்போம் நாங்களும் எதிர்பார்க்கல. நல்லா இருந்துச்சு அவையோட கதைச்சதுமே மாதிரி இன்றைய பொழுதும் உங்களுக்கு இப்படி அமையும்ன்றதை நானும் எதிர்பார்க்கல. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா மேங்கோ மேன்ஷன்ன்ற ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்துட்டோம்னு சொல்லலாம். இப்படியே வாங்க. ஒரு பிரமாண்டமான ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பனாக இருக்கேன். நான் இது பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி வர வந்து இயற்கையை ரசித்து கொண்டிருக்கக்கூடிய மாதிரி அதே மாதிரி நிறைய கதிரைகள் மேசைகள் எல்லாம் அப்படியே போட்டிருக்கேன். டைனிங் கேட்ட மாதிரி சாப்பிட்றக்கு ஏற்ற மாதிரி போட்டு நினைக்கிறேன். இதுக்கு நாங்கள் ஃபங்க்ஷன் செய்யறோம்னா ஒரு நிறைய பேர் இருக்கலாம் நினைக்கிறோம். 300-400 பேருக்கிட்டே இருக்கலாம் நினைக்கிறேன். ஃபங்க்ஷன் செய்யக்கூடிய மாதிரியான ஒரு இடம் இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா லைவாகவே சாப்பாடு வந்து எல்லாமே செய்யணும். அவங்க அதை நாங்கள் பார்க்க போகிறோம். அக்கா என்ன அப்பம் சொல்றீங்களா? என்ன பாலப்பம் என்ன பார்த்தீங்கன்னா அக்கா சுட சுட பாலப்பம் எல்லாம் சுட்டு கொடுக்குறா. பஃபே தானே இங்கே ஃபுல்லாக பஃபே பாருங்க. தேவையான மாதிரி அப்பங்கள் எல்லாமே செய்யணும். இங்கால தோசை இங்கால பார்த்தீங்கன்னா தோசை வந்து போட்டு கொடுக்குறீங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் காலை சாப்பாடு சாப்பிடுவோம் மேங்கோ மேன்ஷனில். இங்கே வந்து என்னென்ன காலை சாப்பாடு வச்சுருக்கீங்கன்னா பிரெட் வச்சுருக்கணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வடை வச்சுருக்கணும். அது உளுந்து வடை, வாழைப்பழங்கள். அதே மாதிரி இங்கால பார்த்தீங்கன்னா இடியப்பம் இருக்குது. இடியப்பம் பாருங்க எப்படி இருக்கு. இடியப்பம் சின்ன சின்ன இடியப்பம் இல்லை புட்டு. நாங்கள் வர்றது பார்த்தீங்கன்னா லேட் ஆகி வந்துட்டோம். இட்டலி இருக்கு. இட்டலி இருக்கு. அதே மாதிரி இங்கே பருப்பு கறி, பருப்பு கறிகள், அதே மாதிரி சம்பல், சம்பல் இடிச்ச சம்பல், சோதி சோதி பால் சோதி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இறைச்சி குழம்பு வச்சிருக்கோம். எங்களுக்கு பாலப்பம் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முட்டையப்பம் நாங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துருக்கோம். என்ன சாப்பிடுவோமா சங்கவி? பார்க்கவே நல்லா இருக்குண்ணே. நாங்கள் அப்பம் தான் சாப்பிட போகிறோம். ஃபர்ஸ்ட் பாலப்பம் சங்கவி சாப்பிட போகிறோம். நல்லாக்கா வித்தியாசமே இல்லை. வீட்டில் அப்பம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. எனக்கு அரிசி மா பாலப்பம் தான் பிடிக்கும். உண்மையிலேயே வீட்டை நாங்கள் சுட்டு சாப்பிட அப்படி இருக்குமோ அதே டேஸ்ட். நாங்கள் கடையில் சாப்பிட்டேங்க. ஆனால் அப்படி டேஸ்ட் பாறையில் இது பார்த்திங்கன்னா இந்த பாலப்பம் நாங்கள் வீட்டில் இந்த அரிசிமா போட்டு செய்வோம் இருக்கலாம். சிவத்த அரிசிமா போட்டுச்சோம் அதே டேஸ்ட். பல இடங்கள் அப்பம் சாப்பிட்டுக்கிறேன். ஆனால் உண்மையில வெள்ளை அரிசிமா தான் கூட போடுவேன் நம்ம. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சிவத்த அரிசிமா எங்கட ஊரில் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி சிவத்த அரிசிமாவில் அப்பம் சுடுவினா. இப்போ நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா முட்டையப்பம் எடுத்துருக்கிறேன். சரியோ முட்டையப்பம் எப்படின்னு பார்ப்போம். நான் பிளெயினாக தான் சாப்பிட்றேன். இதுக்கு வந்து சம்பளம் ஒன்று தொட்டு சாப்பிட்றேன். சம்பளம் தந்திருக்கிறேன். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா பிளெயினாக சாப்பிட்றேன். பெப்பரெல்லாம் போட்டு தந்திருக்கேன். வந்த மாதிரி இருக்குது. உண்மையில சொல்லணும் உடலுக்கு நல்ல ஆரோக்கியமாக வந்து செய்யணும்னு சொல்கிறேன். 10வது அப்பமும் இருக்கிறேன். உண்மையை தான் சொல்கிறேன் மக்களே. நீ வாங்கி கிடக்க போற அப்பம் சாப்பிட்டு. ஏன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கு. இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லலாம். இங்க அளவு கணக்கு இல்லாம அப்பமா போய்க்கொண்டு. ஏன்னா என்ன அக்காவை பாத்தீங்கன்னா அப்பம் சுட்டு களைச்சு போனாங்க. முக்கியமா என்ன சொல்றோம்னா நான் தான் சாப்பிட்றேன்னு சங்கவி சொன்னா சங்கவியும் பாத்தீங்கன்னா விடாம சாப்பிட்டுக்கிறான். அப்படியே டேஸ்டா இருக்கு. உண்மையாவே நாங்க வந்து வேற சாப்பாடு ஒன்றும் சாப்பிட்டு காட்டையில கோவிக்காதீங்க. வாங்கி போனேன். என்ன சாந்தவி அக்கா எல்லாம் சொல்லி இருந்தேன். நல்லா இருந்தேன்னு சொல்லிங்க. அதே மாதிரி இப்போ புட்டும் அந்த கறியெல்லாம் டேஸ்டா இருந்தேன்னு சொல்லியிருந்தேன். உண்மையிலே புட்டு எல்லாம் இங்க சாப்பிட்டு சொல்லி நாங்கள் அதெல்லாம் சாப்பிடல. அப்பத்திலேயே நாங்கள் பிளட் ஆயிட்டோம். நான் வீடியோ எடுத்த கிளிப் பாத்தீங்கன்னா கொஞ்சமா இருக்கலாம். நான் வீடியோ வந்து நிறைய விஷயம் வந்து காய்ச்சிருந்தேன். உண்மையில ஹோட்டல் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி இந்த இடங்கள் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிச்சுனா பச்சை பச்சையில இருக்கு. மேங்கோ மென்ஷன்ல மேங்கோ ஜூஸ் எப்படி வந்திருக்குங்க? இங்கே பழத்துல எடுத்து அடிக்கிறதோ? ஓகே பாத்தீங்கன்னா இங்கே மாம்பழத்துல அடிச்ச ஜூஸ்ன்னு சொல்லலாம். என்ன பிக்கா இருக்கு. அதை வந்து நான் வடிவா டெக்கரேட் பண்ணி தந்துருக்கணும். என்ன நல்ல ஃப்ரெஷ் ஜூஸ் எதுவுமே கலக்கல. நல்ல டேஸ்டா இருக்கு. ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. மேங்கோ அப்படியே அவ்வளோ திக்கா இருக்கு. நல்லா இருக்கு. கட்டாயமா நீங்க மேங்கோ மெஷனுக்கு வந்தா முதல் சாப்பிட வேண்டியது அப்பம், அடுத்து சாப்பிட வேண்டியது மேங்கோ ஜூஸ்.
அதே மாதிரி இடியப்பம் புட்டு எல்லாமே நல்லா இருக்கும்னா நினைக்கிறேன். நாங்க வந்து எங்களுக்கு அப்பம் பிடிச்சு கொண்டதால நாங்க அப்பத்தோட நின்றுட்டோம். உண்மையான ப்ரெஸ் மாம்பழத்தை அப்படி அடிச்சு தந்திக்கிறோமே. அந்த நீங்கள் யோசிக்கலாம் சீனி கலந்துருக்கு, நம்ம அப்படி ஒன்றுமே இல்லை. நல்லா இருக்குது. அந்த இயற்கை சுவையோட குடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது, நல்லா கட்டியாக இருக்குது. அடுத்து நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வந்து இங்கால பக்கம் மின் சாப்பிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்காலை பக்கம் மின் சாப்பிடலாம். அதுக்கேற்ற மாதிரி குடிசை வந்து அமைச்சிக்கிறேன். தென்னந்தோப்புக்குள்ளேயும் அதே மாதிரி மாமர தோட்டத்துக்குள்ளேயுமே நல்லா இருக்கு. இப்படி இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடமுமே பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். வித்தியாசமான ஒரு இடம்னு சொல்லலாம். இவ்வளோ நாள் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் வராமல். இப்படி சுற்றி வர பாருங்க. இந்த இதால போய்க்கல பிறகு பாக்குறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நாங்க ஒரு நாளும் வேற சந்தர்ப்பம் கிடைக்கல, இன்றைக்கு வந்திருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு இல்ல இப்ப பாத்தீங்கன்னா நாங்க பெருசா அந்த வெளி மாவட்டமே போறேன். அதனால நாங்கள் வந்து இங்க வர்றதுக்கு வந்து சந்தர்ப்பம் கிடைக்கல. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த குடிசையில பாருங்க, இப்படி சின்ன சின்ன வந்து இந்த பெண் புல்லனா, இந்த பெண் புல்லால வந்து இந்த குடிசையில் வந்து அமைச்சிருக்கிறேன். நல்லா இருக்கு பாருங்க. ஒவ்வொரு குடிசை எல்லாமே வந்து இதுலயே நான் நினைக்கிறேன் நிறைய குடிசைகள் இருக்கு. ஃபேமிலியா வந்தாலும் இப்படி ஒரு குடிசைக்கு வந்து சாப்பிடலாம். எப்படி இருக்கு உங்களுக்கு? இதுல இருக்கு, லைட் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா லைட் இருக்கு. நாங்கள் இதுக்கப்புறம் லைட்டை போட்டு இருக்கலாம். நல்லா இருக்கு லைட்டை போட்டு. உள் பக்கத்தால வருங்க குடிசை எப்படி இருக்கு. இயற்கை அளவோட வந்து கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இப்படியான இடங்கள்ல வந்து சாப்பிடணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நிறைய பேருக்கு வந்து விருப்பம். கட்டாயம் நீங்க வெளிநாட்டுல இருந்து வந்தாலும் சரி இங்க ஒருக்கா வந்து நின்றுட்டு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த மேங்கோ மேன்சன்ல வந்து நின்றீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு நல்ல இயற்கை அளவோட வந்து அமைச்சிருக்கணும். இப்படி எங்கால வந்தோம்னா சின்ன பிள்ளைகளுக்குரிய ஒரு பார்க் இருக்குன்னு சொல்லலாம். இதுல பார்த்தீங்கன்னா குழந்தை பிள்ளைகள் வந்து ஊஞ்சல் ஆடக்கூடிய மாதிரி, அதே மாதிரி ஊஞ்சல் ஆடுற மாதிரி அங்கே சரகீஸ் எல்லாம் வந்துருக்கு. இதில் குழந்தை பிள்ளைகளை கொண்டு விட்டீங்கன்னா தங்கட வள விளையாடி கொண்டு போயிடும். ஆனால் நல்ல பச்சை பசேல் இருக்கு. அதே மாதிரி நல்ல இணலாமல் இருக்கேன். சின்னாக்களை கூட்டிக்கணும் தான் நாங்கள் வந்து பெரிய ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டாலும் சின்னாக்கள் இதில் வந்து விளையாடி கொண்டு இருக்கலாம். மற்ற வந்து நிலம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புல்லு பாய்ச்சிருக்கேன். அது நல்ல சொப்னஸாக இருக்குண்ணே, காலுக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த புல்லுகளை மெயின்டைன் பண்றதே பெரிய கஷ்டம். உண்மை இல்லை, அது வடிவா வந்து பராமரிக்கணும். இதுல இருந்து நாங்கள் சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி விளையாடி கொண்டு இருந்தா நாங்கள் இதுல வந்து அதுக்கிட்ட மாதிரி அமைச்சிருக்கேன். அங்காலயம் பார்த்தீங்கன்னா ஒரு இதுகள் இருக்குன்னு சர்க்கீஸுகள் அதெல்லாம். அதே மாதிரி குழந்தை பிள்ளைகள் வந்து இதுல வந்து கார் ஓடி திரிகிற கிட்ட மாதிரி தான் இந்த இடத்த வந்து அமைச்சிருக்கேன். நம்ம எல்லாரும் நடந்து வடிவா போய் திரியலாம். என்ன அவ்வளோ சுவாத்தியமா இருக்கு. இப்படி இந்த மேங்கோ மேன்சன் பார்த்தீங்கன்னா சரியா 10 ஏக்கர்ல வந்து அமைச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த ரெஸ்டாரண்ட் அதே மாதிரி ஹோட்டல் எல்லாமே சேர்த்து இந்த பண்ணை எல்லாம் சேர்த்து சரியா 10 ஏக்கர்ல அமைச்சிருக்கணும். இதுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள். நாங்கள் இதுக்கு வந்து தென்னந்தோப்பு இருக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாந்தோப்பு இருக்கு, அதே மாதிரி கஜுகள் இருக்கு, அதே மாதிரி கொய்யாள் எல்லாமே வந்து வச்சிருக்கணும். ஒரு இயற்கையோட ஒரு கலந்த மாதிரி தான் இந்த மேங்கோ மேன்சன் வடிவ அமைச்சிருக்கேன். நாங்க இந்த ஹோட்டல்ல நின்றாலும் பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த தோட்டங்கள் எல்லாத்தையுமே வடிவா நீங்கள் வந்து சுத்தி பார்க்கலாம். அதே மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா நாங்க வந்து ரூமுக்கு வந்து இருந்தா ரூமுக்கே வந்து அடைஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நீங்க இதுல வந்து ஒவ்வொரு இடங்கள்ல வந்து என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி குழந்தை பிள்ளைகளை விளையாட விடலாம். நீங்களே ஒரு வெளிநாட்டுக்கு போன மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். சுவாத்தியமா இருக்கு வேணா. இப்படியே பாத்தீங்கன்னா இங்கால ஒரு தென்னந்தோப்பு இருக்கு. அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நிறைய மாமர கண்டுகள் எல்லாம் நட்டுருக்குது பாருங்க. மாமர கண்டுகள் அதே மாதிரி கொய்யா கண்டுகள் எல்லாம் நட்டு பராமரிக்கணும்னு சொல்லலாம். எல்லாம் பார்த்தீங்கன்னா தூவல் நீர் பாசனத்தெல்லாம் செய்யணும். அதுக்கேற்ற மாதிரி எல்லா அந்த என்ன சொல்றது நீர் வழங்குற முறையெல்லாம் படிவா செய்திருக்கேன் பாருங்க. இல்லை பச்சை பசையில்ட்டு வந்திருக்கு. மேங்கோ மேன்ஷன்ல பாருங்க பேருக்கு ஏற்ற மாதிரி மாம்பழம் எல்லாம் இப்படி காய்ச்சிருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா மாங்காய் மாம்பழம் தானே கட்டி கட்டி விட்டுருக்கணும். வந்து பேக்கெட் பண்ணி விட்டுருக்கணும். குருவி அது இருக்கு எல்லாம் இது பண்ணாம. இதுல பாத்தீங்கன்னா டேட் எழுதி இருக்கணும். எப்போ பண்ணி பேக்கெட் காட்டினாங்க. அதே மாதிரி பாருங்க அங்காலயம் காய்ச்சிருக்கு. இங்காலயம் வந்து காய்ச்சிருக்குது. அது பாத்தீங்கன்னா பேக்கெட் பண்ணாம வச்சு, அதாவது இளமர காயா இருந்தபடியா ஒரு கண்ணுக்கு தெரியல. பாத்தீங்கன்னா பெருசா வந்துட்டு மாங்காய் கண்ட உடனே ஆட்டையே போடக்கூடாது, அப்படியே போயிடணும் பார்த்துட்டு. நினைக்கிறேன் இந்த மரங்கள் எல்லாம் பெரிய வளர்ந்து வரைக்க இன்னும் பச்சை பசல் இருக்குமே. நாங்க வந்து இதுக்குள்ள விரத வெள்ளாங்கால வந்து பாதை போட்டு சுத்தி பார்க்கல. இப்ப சுத்தி பார்க்கறோம். நாங்க தோட்டத்துக்குள்ள இறங்கி நிக்கிறோம்னு சொல்லலாம். இந்த
தோப்புக்குள்ளே இறங்கி இருக்கிறோம்னு சொல்லலாம். அங்கால பார்த்தீங்கன்னா பாதை அமைப்பு இருக்குது. நாங்கள் பாதையால் நடந்து போனோம்னா வடிவாக போய் வரலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை பிள்ளைகள் எல்லாம் இங்கே கார் ஓடி திரிகிறதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஜாவங்களோட காட்டுறேன் அப்படியே. இப்படி நீங்கள் குழந்தை பிள்ளைகளோட வந்தீங்கன்னா அவே காரோட விட்டுட்டு நீங்கள் விளையாடி கொண்டிருக்கலாம். நானும் ஓடலாமா? நானும் ஓடலாமா? ஓடலாமா? உடைஞ்சிருமா? ஓட நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எவ்வளோ நேரம் ஓடுறீங்க? அரை மணி நேரம் ஓடுறீங்க. ஓகே, ஓடுங்க ஓடுங்க. பார்த்தீங்கன்னா அரை மணி நேரமாக ஓடினோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த ஹோட்டல்? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா இந்த ஹோட்டல்? பாருங்க, ஆட்கள் வரையே இந்த பண்ணையை சுற்றி ஓடிக்கொண்டே இருக்கீங்க நம்ம அப்பால இருந்து. ஆனால் என்ஜாய் பண்ணினோம், அது மட்டுமே எனக்கு தெரியுது. இப்படி ஃபுல்லாக வந்து ஓடக்கூடிய மாதிரியான ஒரு பெரிய ஒரு கார்கள்லாம் வச்சுக்கணும். அப்படி எங்கால பார்த்தீங்கன்னா வயல் நல்ல அழகாக இருக்குது பாருங்க. இப்போ வயல் எல்லாம் அறுவடை செஞ்சுட்டு நம்ம, ஆனால் இந்த வயல் விதைச்ச நேரங்களில் வாக்கிக்க இன்னும் அழகாக இருக்கும்னு நல்லா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தோட்டத்தை சுற்றி பார்க்கறதுக்குரிய வழின்னு சொல்லலாம். எவ்வளோ மரங்கள் பாதை போட்டிருக்கு, எல்லா இடத்துக்கும் பாதை போட்டிருக்கு. நாங்கள் பண்ணையை சுற்றி பார்க்குறக்கு துறக்கம் எல்லாத்துக்கும் பாதை அப்படியே போகுது. பாருங்க, அப்படி கல்லால் அப்படி பதிச்சு வச்சுக்கணும். 10 ஏக்கர், இந்த 10 ஏக்கரை சுற்றி பார்க்குறேன்டா உண்மையிலே முடியாத காரியம்னு சொல்லலாம். இதுல இருந்து அப்படியே போய் அப்படியே சுற்றி கொண்டு வரலாம். நாங்கள் இது உங்களுக்கு நாங்கள் அதை காட்டிக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த வழியில எல்லாமே மாமரங்களும் அதே மாதிரி கொய்யா மரங்களும் கஜுவும் வச்சிருக்கணும் முள்ளுக்க. அதே மாதிரி தென்னை மரங்களும் இருக்குது. பார்த்தீங்கன்னா தென்னை மரம் நல்லா காய்ச்சிருக்கு. அதே மாதிரி பனை மரமும் இருக்குது பாருங்க. பனை மரங்களும் இருக்குது. அப்படியே எல்லாம் கலந்த மாதிரி தான் இந்த பண்ணையை வந்து வச்சிருக்கணும். இங்கால பண்ணை, அங்கால பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட், அதே மாதிரி சிறுவர் பூங்கா எல்லாத்தையும் ஒன்றிச்சு வச்சிருக்கணும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் வந்து அந்த தூணுகள் இருக்குல்ல, அது வந்து அந்த மூங்கில்ல வந்து தாங்கி பிடிச்சிருக்கிற மாதிரி நல்லா இருக்கு. பல அந்த மூங்கில் மாதிரி தான், மூங்கில் மாதிரி பலையில வந்து கொடுத்துருக்கேன். நல்லா இருக்கு. இந்த மரத்திலே செய்த மாதிரி இருக்கு இந்த இடமே. எங்க பார்த்தாலும் மாமரம் தான், எங்க சுத்தி பார்த்தாலும். வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? எனக்கு பேர் செல்வராணி. எவ்வளவு நாள் இங்க வந்து நிற்கிறீங்க? எப்படி இருக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருக்கு. எங்களுக்கு நல்ல சுவாத்தியம், நல்லா பிடிக்கும் எங்களுக்கு இந்த இடம். நல்ல சோழியா இருக்கு, நல்ல சோழியா இருக்கு, நல்ல சுவாத்தியமா இருக்கு. ஸ்விமிங் பூல் எல்லாம் இருக்குது. நல்ல எங்க இருந்து? ஜெர்மனில இருந்து. ஜெர்மனில இருந்து வந்திருக்கீங்களா? நீங்க இந்த ஊர் தானே? சொந்த இடம் தான். ஆனா நாங்க இதை விரும்பித்தான் இந்த இடத்துல நிக்கிறோம். வசதியா, எல்லாத்துக்கும் வசதியா இருக்கு. நல்ல சுவாத்தியம். மற்ற ஹோட்டல்லையும் நல்ல வசதிகள் இருக்குது. சாப்பாடு எல்லாம் நல்ல சாப்பாடு. உடனே செய்து உடனே சுட்டு என்ன விரும்பினாலும் உடனே செய்து தருவினோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக தான் தருவினோம். ஹோட்டலோட சேர்த்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீயாக தான் தருவினோம். மற்ற எல்லா சாப்பாடும் எங்களுக்கு என்ன விருப்பமோ அதை சாப்பிடலாம். அப்பம், தோசை எல்லாம் உடனே சுட்டு தருவினோம். ஆனால் ஒரு கடையில் வாங்கி போய் சாப்பிட்றதுகள், பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றத விட இங்கே நல்ல சாப்பாடு, நல்ல சாப்பாடு, எல்லாம் விரும்பின சாப்பாடு. அவையவே விரும்பினதே அவையவே சாப்பிடலாம். ரூம்ஸ் நல்ல மாதிரி எல்லாம் நல்ல க்ளீனாக இருக்குது, நல்ல நீட்டாக இருக்குது. எல்லா வசதியும் செய்து தரணும் எங்களுக்கு. மற்ற உடுப்புகள், பொழுதுபோக்கு எங்களுக்கு இதை விட வேறு என்ன பொழுதுபோக்கு ஒன்று இதுக்குள்ளே இதுக்குள்ளே சுற்றி பார்க்கவே எங்களுக்கு பொழுது போயிடும். மற்ற உடுப்புகள் எல்லாம் எங்களுக்கு துவைச்சி தருவினோம். அதெல்லாம் செய்து தருவினோம். அதுக்கு எல்லாமே எக்ஸ்ட்ராவாக பே பண்ண தேவையில்லை. ஸ்விமிங் பூல் பாவிச்சா எக்ஸ்ட்ராவாக பே பண்ண தேவையில்லை. பிரேக்ஃபாஸ்ட்டும் இது தரீனம். மற்றபடி நாங்கள் வெளியில் போனால் வெளியில் சாப்பிடுவோம் தானே. எல்லாத்துக்கும் வசதியான இடம். நல்ல வரவேற்பு பிடிச்சுக்கொண்டு அடுத்த முறை வந்தாலும் ஏன்னா நாங்கள் இங்கே கிட்ட இருக்கிறபடியாக எங்களுக்கு சொந்தக்காரர் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் கிட்ட. எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குது எங்களுக்கு. கூடுதலாக நாங்கள் வந்தால் இங்கே தான் நிற்போம். நன்றி. ஓகே, நன்றி நன்றி. அதே மாதிரி நல்ல ஒரு உணர்வாக இருந்துச்சு இன்றைக்கு வந்தது. நிறைய உறவுகளை எல்லாம் சந்திச்சிருந்தோம். அதே மாதிரி சந்தோஷம். அதே மாதிரி நீங்கள் இங்கே வாரீங்களா இருந்தால் இங்கே மேங்கோ மேன்ஷனில் வந்து நீங்கள் தங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இந்த கண்டக்ட் நம்பர் டீட்டெயில் எல்லாமே இப்போ போட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி எங்களோட சேனலுக்கு நீங்கள் முதல்ல வந்தீங்களா, அதோட பெல்லைக்கு நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வரும். மீண்டும் என்ன முறையில் சந்திக்கிறோம். நன்றி.